Hey all, welcome to my channel. இன்னைக்கு நம்ம CBSE class 12th exercise 2.2ல sum number 8 find the value of tan inverse of 2 cos into 2 sin inverse of 1 by 2 இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நான் trigonometry ratio டேபிள் இங்கே வச்சுருக்கேன். இதை யூஸ் பண்ணி நம்ம இதுக்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ tan inverse of 2 cos 2 sin இன்வர்ஸ் ஆஃப் 1/2 அப்படின்றது தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ சைன் 1/2ஓட ஆங்கிள் என்னென்னு பாருங்கள். இந்த டேபிளில் பாருங்கள். சைன் 1/2க்கு மேலே என்ன இருக்குது? π/6 இருக்குது. π/6 இங்கே 2 சைன் இன்வர்ஸ் தான். அப்போ 2 இன்ட்டு சைன் 1/2ஓட வேல்யூ என்னது? π/6ன்னு ஆயிடுச்சு. இதை கேன்சல் பண்ணோன்னா 3 டைம்ஸ். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 2 cos π/3 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த cos π/3ஓட வேல்யூ என்னன்னு பாருங்கள். cos π/3 என்ன கொடுத்துருக்காங்க? 1/2. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு cos π/3ஓட வேல்யூ 1/2. இதை கேன்சல் பண்ணோன்னா 2 2 கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிறது tan இன்வர்ஸ் ஆஃப் 1. tan இன்வர்ஸ் ஆஃப் 1ஓட வேல்யூ π/4. அவ்வளோதான் ஆன்சர்.